ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்களுடைய சுமையா மேம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். பசங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 6th கிளாஸ் டேர்ம் 3 சாப்டர் 1ல ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப அவசியம். அந்த சாப்டர் நீங்க என்ன பார்க்க போறீங்க? அது என்ன கன்டென்ட் குடுத்துருக்காங்க? ஸோ, அது என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு? அதோட பேசிக் என்ன? ஸோ, அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சம் போடும்போது, சம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ட நான் எடுத்திருக்கேன். எல்லாமே கவனிங்க. சரிங்களா? ஏதாவது நடுவுல டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கன பிரஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி வாங்க, நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ராக்ஷன் நம்மளுடைய நம்பர்ஸ் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா? டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நெறைய இருக்கு. நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு, ஈவன் நம்பர், பிரைம் நம்பர், ஹோல் நம்பர்ஸ் இசன்ட் இட் எத்தனையோ டைப்ஸ் இருக்கு. ஸோ ஹோல் நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஹோல் நம்பர்ஸ்ல எதுலேருந்து 0 ஸ்டார்ட் ஆகும்? 0, 1, 2, 3 அண்ட் so on போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹோல் நம்பர்ல இருக்க ஒவ்வொரு நம்பருக்கும் இன் பிட்வீன் டெர்ம்ஸ் தான் ஃப்ராக்ஷன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் லைனை வரைஞ்சிருக்கேன். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 0, 1, 2 ஸோ 3 அண்ட் so on போயின்னே இருக்கும். 0லேருந்து 1 வரைக்கும் நடுவுல கூட நம்பர்ஸ் இருக்கும். 0.5, 0.1 இசன்ட் இட்? அதுதான் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ராக்ஷன் இஸ் எ பார்ட் ஆஃப் எ ஹோல்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கேக் வச்சிருக்கேன் பசங்களா. நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு 2 பேருக்கு ஷேர் பண்ணணும் ஒரு கேக்க. எப்படி பண்ணுவேன்? கட் பண்ணி ஈக்குவலா அவனுக்கு ஒரு பார்ட், அவருக்கு ஒரு பார்ட்ன்னு சொல்லி குடுப்பேன். இசன்ட் இட்? ஒரு கேக் இங்க பாருங்க. இது ஒரு கேக்குன்னு நெனச்சுக்கோங்க. இத நான் 2 பசங்களுக்கு குடுக்கணும். ஈக்குவல்னா என்ன பண்ணுவேன்? 2ஆ கட் பண்ணி இவனுக்கு ஒரு பார்ட், இவனுக்கு ஒரு பார்ட்ன்னு குடுப்பேன். இசன்ட் இட்? ஸோ இது வந்து இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு பார்ட். ஒரு பார்ட்ல பாதி. என்ன ஆகும்? ஆஃப். அப்போ 1 பார்ட் டிவைடட் பை எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 2. ஒரு பார்ட்ல பாதியா எவ்வளோ குடுக்குறோமோ அத தான் எழுதணும். சரிங்களா? ஸோ ஒரு ஃபுல் பார்ட்ட நியூமரேட்டர்ல போட்டுட்டு, டினாமினேட்டர் நீங்க எத்தனையா டிவைட் பண்றீங்க? 2வா டிவைட் பண்றீங்க. அத தான் நான் 2வா குடுத்துருக்கேன். ஸோ ஹாஃப் பார்ட் ஒரு பெர்சன் குடுத்துருக்கேன். இன்னொரு ஸ்டூடண்ட்க்கு ஹாஃப் பார்ட் குடுத்துருக்கேன். ஸோ இந்த 1/2 தான் என்னன்னு சொல்லுவோம்? ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? இந்த 1/2 நம்ம நம்பர் சிஸ்டத்துல எங்க இருக்கும்? ஹோல் நம்பர்ல 0க்கும் 1க்கும் இன் பிட்வீன்ல தான் இருக்கும் 1/2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் இதே சேம் கேக்க இப்போ 4 ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் இப்போ ஷேர் பண்ணி குடுக்கணும். எத்தனை ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்கணும்? ஷேர். அப்ப என்ன பண்ணுவேன்? இருக்கிறதுலயே அந்த கேக்க 4ஆ டிவைட் பண்ணுவேன். இசன்ட் இட்? கொடுத்து 4 பேருக்கும் ஒரு ஒரு பார்ட்டா குடுப்பேன். ஸோ நமக்கு இப்போ இதுக்கு எப்படி ஃப்ராக்ஷன்ஸ் எழுதலாம்? எவ்வளோ இருக்கு நம்ம கிட்ட கேக்? 1 கேக். அப்போ 1 நம்ம என்ன பண்ணோம்? நியூமரேட்டர்ல போட்டுட்டு எத்தனை பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்கோம்? வெரி குட் ராகுல். 4 பார்ட்ஸ். அத நம்ம டினாமினேட்டர்ல போடணும். சரிங்களா? ஸோ மேல இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நியூமரேட்டர். கீழ இருக்கிறது டினாமினேட்டர். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு ஹோல் பார்ட்டை எத்தனை பார்ட்ஸா டிவைட் பண்றோமோ அதை தான் ஃப்ராக்ஷன். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எ ஹோல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன் பாருங்க. 1/2, 2/3 இதெல்லாம் நம்மளுடைய ஃப்ராக்ஷன்ஸ். இங்க வெறும் 3 தான் இருக்கு. 3 வந்து நியூமரேட்டர் இருக்கிறதுனால 3/1ன்னு கன்சிடர் பண்ணிப்போம் நம்ம. டினாமினேட்டர்ல 1 இருக்கதா தான் அர்த்தம். சரிங்க? நீங்க சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். கிளியரா ஃப்ராக்ஷன்னா என்னன்னு புரியுதுங்களா? ஃப்ராக்ஷன்னா எதுவும் கிடையாது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எ ஹோல்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கேக்க 4ஆ டிவைட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திங்க டிவைட் பண்றது. டிவைட் பண்ணி குடுக்கறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1லேருந்து 2க்குள்ள நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும். நம்பர்ஸ் இருக்கும். 2க்கும் 3க்கும் இன் பிட்வீன்லயும் நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஃப்ராக்ஷன் என்னன்னு கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸ் சொல்லுவோம். லைக் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. டினாமினேட்டர் மேல இருக்கிறது என்ன சொன்னேன்? நியூமரேட்டர். கீழே இருக்கிறது டினாமினேட்டர். வெரி குட். அப்போ டினாமினேட்டர்ல என்னன்னு இருக்கும்? சேமா இருக்கும். 5/3, 4/3, 8/3 isn't it? அப்போ இந்த 3 என்னது? நமக்கு இந்த 3 நம்பர்ஸ்ல என்ன இருக்கு? டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்போ இது என்னது? லைக் ஃப்ராக்ஷன். அதுதான் எழுதியிருக்கேன். லைக் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம டினாமினேட்டர் சேமா இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? லைக் ஃப்ராக்ஷன். கிளியர்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்லைக் ஃப்ராக்ஷன். அன்லைக் ஃப்ராக்ஷன்ல டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நியூமரேட்டர் கன்சிடர் பண்ணாதீங்க.
டினாமினேட்டரை மட்டும் செக் பண்ணுங்க சரிங்களா? ஸோ டினாமினேட்டர் வந்து சேமாவே இருக்காது. அப்படி இல்லைன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். கிளியர்? லைக் ஃப்ராக்ஷன்னா டினாமினேட்டர் சேமா இருக்கணும். அன்லைக் ஃப்ராக்ஷனா டினாமினேட்டர் சேமா இருக்காது. ஸோ மிக்ஸை நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பர் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட கம்மியா இருக்கணும். பாருங்க 4/8 இது இருக்குன்னா இது நம்ம பிக்கர் வேல்யூ. வெரி குட் ராகுல். ஏன் டினாமினேட்டர் தான் நம்ம பிக்கர் வேல்யூ, நியூமரேட்டர் வந்து லெஸ்ஸர். ஸோ நியூமரேட்டர் வந்து லெஸ் தென் டினாமினேட்டர். ஓகே. இப்போ இதை பாருங்க, இதை சொல்லுங்க. இப்போ 5/9. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 5/9 எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க இது நியூமரேட்டர் என்ன இருக்கு? கம்மியா இருக்கு டினாமினேட்டரை விட. அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட கம்மியா இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இம்ப்ராப்பர். இம்ப்ராப்பர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்க 7/3. இதுல எது நமக்கு பிக்கர் வேல்யூவா இருக்கு? நியூமரேட்டர் டினாமினேட்டரா? நியூமரேட்டர். வெரி குட். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட என்னவா இருக்கணும்? அதிகமா இருக்கணும். ஸோ நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர். கிளியர்? ஸோ லைக்கு உங்களுக்கு தெரிஞ்சா அன்லைக் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. லைக்னா என்னது? டினாமினேட்டர் சேமா இருக்கணும். அன்லைக்னா டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இது ரெண்டும் ஒரு பேர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மறக்காது சரிங்களா? அதே மாதிரி ப்ராப்பர் இம்ப்ராப்பர். ப்ராப்பர்னா என்ன? நியூமரேட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ராப்பர். இதே வந்து இம்ப்ராப்பர்னா டினாமினேட்டரும் நியூமரேட்டர் கம்பேர் பண்ணும்போது நியூமரேட்டரோட வேல்யூ டினாமினேட்டரோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர். இந்த 4 டைப்ஸ் கிளியர்? Anybody have any doubt? If you have doubt, please ask in the comment section. Clear? So next பாருங்க ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் 1/2 1/4 அந்த மாதிரி ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்துட்டு அது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லுவோம். நான் இங்கே ஒன்று ஏதை கவனிங்க. 2 is equals to 3. இது ரெண்டும் ஈக்குவலா? 2 is equal to 3. Very good Sheila. Not equal. Very good because 2 வர நம்பர் 3 வர நம்பர். Now this one you should say 4 is equals to 7. Not equal ma'am. Very good. This is not equal. But நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்ல ஒரு சில நம்பருக்கு வந்து ஈக்குவல்னு சொல்லுவோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்க பாருங்க 1/2 எடுத்திருக்கேன் சரிங்களா? இந்த 1/2க்கு என்ன நம்பர் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன்? 2/4. ஸோ 1/2 is equals to 2/4ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 1 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா 2 வரும்? 2. ஸோ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம்? நம்ம சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். பாருங்க 1 2s are 2, 2 2s are 4. இதே மாதிரி மறுபடியும் பாருங்க 2 இருக்குங்களா? இது 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 1/2 is equals to 2/4 is equals to 4/8. கிளியர்? இப்போ நீங்க இதை வந்து 2ஆல டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு டிவைட் பண்ணவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/2 கிடைக்குமா? 2 கேன்சல் பண்ணி பாருங்க. 2 1s are 2, 2 2s are 4, 2 1s are 2, 2 2s are 4, 1/4. அதனால இது ரெண்டுமே என்ன சொல்லுவோம்? நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ 1/2 நம்ம 4ஆல கூட டிவைட் பண்ணலாம். அது நமக்கு 4 1s are 4, 4 2s are 8 கிடைக்கும் போது இது 1/2 இதுவும் நமக்கு என்னது? ஈக்குவலன்ட்னு சொல்லுவோம். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். கிளியர்? அதே மாதிரி 1/3 கூட நான் எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. 1/3 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2/6. அப்போ 1/3 நம்ம 2/6 என்ன ஆகும்? ஈக்குவலண்டா இருக்கும். அதே மாதிரி 4/3 பாருங்க. 4 1s are 4, 4 3s are 2. கேன்சல் பண்ணா நமக்கு 1/3 கிடைக்குது. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் தானே? யா ஈக்குவல். ஸோ இதுதான் நம்மளுடைய ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். கிளியர்? நெக்ஸ்ட் வந்து யூனிட் ஃப்ராக்ஷன். யூனிட் ஃப்ராக்ஷனா சிம்பிள். நம்ம நியூமரேட்டருக்கு பார்த்தீங்களா அதுல 1 வரும் வேல்யூ. ஹேவிங் 1 as its நியூமரேட்டர். வேல்யூ 1 இருக்கிறது தான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம் நியூமரேட்டர்ல? யூனிட் ஃப்ராக்ஷன். யூனிட்னாலே 1 தான். கிளியர்? யூனிட்னாலே என்னக்கன்னா 1. வெரி குட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பார்க்க போறோம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் வித் ப்ராப்பர் ஃபங்க்ஷன். ஒரு ஹோல் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹோல் நம்பர் உடைய ப்ராப்பர் ஃபங்க்ஷனை சம் பண்ணுறது தான் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. பாருங்க நியூமரேட்டர் லெஸ் தென்னா இருக்குது, டினாமினேட்டர் கிரேட்டராக இருக்கிறதுனால இது வந்து ப்ராப்பர் ஃபங்க்ஷன். 1ங்கிறது நம்மளுடைய ஹோல் நம்பர். ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இது எப்படி எழுதலாம்? 1 + 6/12. சரிங்களா? இது எப்படி இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணுறது? 12ல மல்டிப்ளை பண்ணிட்டு இதை 1யும் நம்ம நியூமரேட்டரையும் ஆட் பண்ணி டினாமினேட்டர் எழுதுவோம். அது நீங்கள் சம் வரும்போது நல்லா கிளியராக புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ற பசங்களா பாருங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஃப்ராக்ஷன்னு பார்த்தோமா? ஃப்ராக்ஷன்ங்கிறது என்னது? ஒரு ஹோல் திங்ல ஒரு பார்ட். அத தான் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அது டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னது? லைக் ஃப்ராக்ஷன். லைக் ஃப்ராக்ஷன்னா என்ன? டினாமினேட்டர் நமக்கு சேமா இருக்கணும். அன்லைக் ஃப்ராக்ஷன் வாட் சுமதி? டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். வெரி குட். டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கணும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்ன இருக்கும்? நியூமரேட்டர் லெஸ் தென் டினாமினேட்டர். இம்ப்ராப்பர் நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட அதிகமாக இருக்கும். ஈக்குவலண்டா இருக்கும்போது நம்மளோட ஒரு ஃப்ராக்ஷனை சேம் நம்பரால மல்டிப்ளை பண்றோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும்போது அது நம்மளுடைய ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் என்னது? யூனிட் ஃப்ராக்ஷன். யூனிட் ஃப்ராக்ஷன் நமக்கு whatever denominator இருக்கட்டும் 3, 5, 8, 9 whatever it is, but numerator value is 1. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? யூனிட் ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து நம்மளோட ஹோல் நம்பர் பிளஸ் நம்மளுடைய ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸா எழுதுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் கிளியர்? நெக்ஸ்ட் டாபிக் வாங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். நம்ம ஃப்ராக்ஷன்ஸை வந்து கம்பேர் பண்ணுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் சம் எழுதியிருக்கேன் பாருங்க. என்னது? 1/3 5/3. ஸோ கம்பேரிசன் இருக்கும்போது நம்மளோட டினாமினேட்டர் பாருங்க. டினாமினேட்டர் என்னவா இருக்கும்? லைக் ஃப்ராக்ஷன்ஸா இருக்கணும். டினாமினேட்டர் வந்து என்னவா இருக்கணும்? சேமா இருக்கணும். சேமா இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? லைக் ஃப்ராக்ஷன் சொல்லுவோமா? பாருங்க நியூமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நோ ப்ராப்ளம். டினாமினேட்டர் என்ன சேமா இருக்குங்களா? சேம் அந்த என்ன ஃப்ராக்ஷன் சொல்லியிருக்கேன்? லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அப்போ 1 5 விட எது நமக்கு 1 பிக்கரா 5 பிக்கரா? 1 பிக் ஐ மீன் சாரி 5 தான் பிக்கர். அப்போ 1க்கு வந்து லெஸ்ஸர். அதை தான் லெஸ்ஸர் சிம்பிள் போட்டிருக்கேன். 1/3 லெஸ் தென் 5/3ன்னு. புரியுதுங்களா? ஆக்சுவலி கம்பேர்னா ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணணும். லெஸ்ஸர் தென்னா கேட்டரா தென்னான்னு சொல்லி அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். கிளியர்? ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? என்ன நீங்க கம்பேர் பண்ணணும்? டினாமினேட்டர். ஸோ செகண்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 3/5 அண்ட் 2/7 கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல டினாமினேட்டர் எது? டினாமினேட்டர் இது டினாமினேட்டர், இது நியூமரேட்டர். கிளியர்? ஸோ நம்ம டினாமினேட்டர் என்ன இருக்கு? 5 இருக்கு. இங்க 7 இருக்கு. சேமா இருக்குங்களா? லைக்கா அன்லைக்கா? இது வெரி குட். இது வந்து ஒரு அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே. நியூமரேட்டர் வாட் எவர் த வேல்யூ நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இந்த அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கும்போது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்மளுடைய டினாமினேட்டரை சேமாக கொண்டு வரும். தட் மீன்ஸ் வி ஷுட் பி சேஞ்ச் த டினாமினேட்டர் ஹஸ் எ லைக் ஃப்ராக்ஷன். சேம் கொண்டு வந்தால் அன்லைக்காக நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறேன்? லைக்காக சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கும்போது கிராஸ் மல்டிப்ளைனா 3 × 7 டிவைடட் பை 5 × 7. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? டினாமினேட்டரில் 5 இருக்கா? இதை 2வால் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 2 × 7 × 5 என்ன கிடைக்கும் வேல்யூ? 7 3s are 21 டிவைடட் பை 35. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2s are 10, 7 5s are 35. நமக்கு பாருங்க இப்போ டினாமினேட்டர் ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கு? 35 35 சேமா இருக்குங்களா? நியூமரேட்டர் பாருங்க எது லெஸ் தேன் 21 கிரேட்டர் 10 லெஸ். அப்போ சிம்பிள் என்ன பண்ணும்? 21/35 greater than 10/35. இதுதான் நம்முடைய கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். கிளியர்? லைக் ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா என்னன்னு பண்ணலாம்? நீங்கள் லைக் காமிச்சுன்னா அப்படியே எது கிரேட்டர் ஸ்மாலராக நியூமரேட்டர் கம்பேர் பண்ணி போட்டுடலாம். அன்லைக் ஃப்ராக்ஷனாக கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். இப்படி கூட எடுக்கலாம். இல்லைன்னா 7,5க்கு எல்சிஎம் எடுப்போம் பார்த்தீங்களா? அப்படி கூட எடுத்து போடலாம். ஸோ உங்கள் புக்கில் வந்து கிராஸ் மல்டிப்ளை தான் இருக்கு. அதனால நான் கிராஸ் மல்டிப்ளைல போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இந்த டினாமினேட்டர் வேல்யூ இந்த நியூமரேட்டருக்கும் இந்த டினாமினேட்டர் வேல்யூ இந்த நியூமரேட்டருக்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கம்பேர் பண்ணுறோம். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன்லையும் சேம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கம்பேரிசனில் நம்ம டினாமினேட்டரை பார்த்தோமோ அதே மாதிரி தான் டினாமினேட்டரை பார்க்குறோம். டினாமினேட்டர் லைக்காக இருக்கா அன்லைக்காக இருக்கான்னு பாருங்கள். சேமாக இருக்குங்களா? இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை வந்து ஃப்ராக்ஷன்ஸை சேம் நம்பராக கொண்டு வந்து ஆட் பண்ணணும். அப்படியே நீங்கள் ஆட் பண்ணால் தட் இஸ் ராங் ஆகிடும். ஸோ சில பசங்க என்ன பண்ணுவாங்க? 1/2 + 1/4 1 + 1 2/4 2 + 2 6ன்னு போடுவாங்க. திஸ் இஸ் ராங். கிளியர்? இது தப்பு. இந்த மாதிரி எதுனா தப்பு. யூ ஷுட் கன்வெர்ட் கிராஸ் மல்டிப்ளைல நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் சேமாக கொண்டு வரணும். கொண்டு வரலாமா?
முதல்ல பாருங்க எப்படி கிராஸ் பண்ணுறது கொடுத்துருக்கிறது முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க 1/2 ப்ளஸ் 1/4 2வை இதாலையும் 4ஐ இதால் கிராஸ் பண்ணணும் அப்போ என்ன வரும் 1 into 4 divided by 2 ஸோ 1/4 நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்குது 2ங்களா 2 into 4 அதே மாதிரி என்ன இருக்கும் இங்கே நெக்ஸ்ட் என்ன வரும் 4/8 நெக்ஸ்ட் என்ன இருக்குது டேர்ம் 1/4ங்களா 1/4 எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் 2ஆல் 2 அப்போ என்ன வரும் 1 2s are 2 4 2s are இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அடிஷன் கொண்டு வந்து வேலையை சப்ஸ்டியூட் பண்ணுங்க 4/8 ப்ளஸ் 2/8 ஸோ காமன் எல்சிஎம் 8 எடுத்துட்டு 4 + 2 6 இதுதான் நம்மளுடைய ஆன்சர் அடிஷனுக்கு சரிங்களா என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை நெக்ஸ்ட் டேர்ம் அது நம்ம அடிஷனுக்கு அப்புறமா கொடுத்துருக்க டினாமினேட்டர் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறோம் போத் டாப் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேம் நெக்ஸ்ட் டேர்ம் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் இது அடிஷனுங்கிறதுனால அடிஷன் சிம்பிள் போட்டு ஆட் பண்ணோம் இதே சப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா என்னென்னு பண்ணுவோம் சப்ராக்ஷன் இருக்கும்போது 4/8 மைனஸ் 2/8 இப்போ 4 மைனஸ் எல்சிஎம் காமனாக 8 4 minus 2 4ல் 2 போயிடுச்சுன்னா 2/8ன்னு கிடைக்கும் கிளியர் இதுதான் சப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் ஸோ அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எதை கம்பேர் பண்ணணும் நம்மளுடைய டினாமினேட்டரில் சேமாக கொண்டு வந்து தான் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் கன்வர்ஷன் ஆஃப் மிக்ஸ்டு இன்டு இம்ப்ராப்பர் அண்டு வைஸ் வர்ஸா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் வைஸ் வர்ஸானா என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பரை மிக்ஸ்டுன்னு ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன சால்வ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு டு இம்ப்ராப்பருக்கு ஹோல் நம்பருங்களா இந்த ஹோல் நம்பர் நம்ம டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டருக்கு ஆட் பண்ணி டிவைடட் பை டினாமினேட்டர் ஸோ ஆக்சுவலி இது நீங்கள் படிக்கணும்னு தான் தேவையில்லை மனப்பாடம் பண்ணணும்னா தெரிஞ்சதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன் சரிங்களா எப்படி ஒரு ஹோல் நம்பரை நம்ம இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள் நம்மளோட ஹோல் நம்பர் இது நம்மளுடைய டினாமினேட்டர் இருக்குது 3 இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை சரிங்க இப்போ என்ன வரும் 3 into 2 அதை கூட ப்ளஸ் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் நியூமரேட்டர் என்ன பண்ணணும் ஆட் பண்ணி டிவைடட் பை டினாமினேட்டர் 3 பாருங்க 3 2s are 6 ப்ளஸ் 4/3 6 ப்ளஸ் 4 ஆட் பண்ண என்னன்னு கிடைக்கும் 10/3 ஸோ 10/3ங்கிறது ப்ராப்பராக இம்ப்ராப்பர் கிடச்சிச்சிங்களா இம்ப்ராப்பர் நமக்கு ஏன்னா டினாமினேட்டர் கம்மியாக இருக்குது நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து இம்ப்ராப்பர் கிளியர் புரிஞ்சுதுங்களா ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் நம்மளுடைய டினாமினேட்டர் ஹோல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரை ஆட் பண்ணி கொடுத்துருக்க டினாமினேட்டர் வேல்யூவை அப்படியே எடுத்துக்கிறோம் இட் ஷுட் பி சேஞ்ச் ஹேஸ் எ இம்ப்ராப்பர் இப்போ நம்ம இம்ப்ராப்பரை எப்படி நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம் நீங்கள் சம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 17/3 எடுத்திருக்கேன் ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணணும் ஸோ இதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோமா இதுக்கு டிவிஷன் ஸோ 17 divided by 3 how many times வரும் 17ல 5 times 3 5s are 15 2 is the remainder 2 வந்து என்ன சொல்லுவோம் ரிமைண்டர் 5 வந்து கோஷன் நம்ம இந்த சைடு இருக்க D13 வந்து டிவைசர் ஸோ இதுக்கு ஃபார்மேட் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் டு மிக்ஸ்டுக்கு கோஷன் எவ்வளோ இருக்குது நமக்கு 5 into ரிமைண்டர் என்ன இருக்குது 2 டிவைசர் என்ன இருக்குது 3 ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மிக்ஸ்டு இம்ப்ராப்பரை மிக்ஸ்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் 5 3s are 15 15 + 2 17/3 கிடச்சிச்சிங்களா ஸோ இதுதான் நம்ம கூட இம்ப்ராப்பர் டு மிக்ஸிங்கிற போது நம்ம என்ன பண்ணோம் கொடுத்துருக்கிற வேல்யூவை தட் இஸ் 17/3 நியூமரேட்டர் டினாமினேட்டரால் டிவைட் பண்ணிவிட்டு அதில் இருக்க கோஷன் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர்ன்னு பண்ணுறோம் இதுதான் நம்மளுடைய இம்ப்ராப்பரை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் பார்த்துட்டோமா அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணுறது இம்ப்ராப்பர் டு மிக்ஸ்டு பார்த்தோம் இப்போ ரெண்டு ஆப்ரேஷன் தான் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இது ரொம்ப ஈஸி நீங்கள் அடிஷன் சப்ராக்ஷனில் என்னென்னு பண்ணுவீங்க டினாமினேட்டரை சேம் ஆக்கி தான் சால்வ் பண்ணுவீங்க isn't it பட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு அப்படி தேவை கிடையாது அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்
ஸோ என்ன வரும் நியூமேட்டர் டு நியூமேட்டர் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் டு டினாமினேட்டர் 1 2s are 2 4 3s are 12. ஸோ இது என்ன பண்ண கேன்சல் பண்ணலாமா 2 1s are 2 6 டைம் 2 2 6 are 12 1 by 6 இதுதான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் இங்கே கூட கேன்சல் பண்ணலாம் பாருங்க 2 1s are 2 2 2s are 4 இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க 1 1s are 1 3 2s are 6 ஆன்சர் இஸ் சேம் கிளியர் இதுதான் நம்முடைய மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் என்ன லாஸ்ட் என்ன இருக்குது டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் டிவிஷன்கிறது எதுவுமே கிடையாது நமக்கு டிவைட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேர்ம் ஃப்ரம்ல இருக்கிற நம்பரை என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம் ரெசிப்ரோக்கல் எழுதும்போது டிவிஷன் சிம்பிள் மல்டிபிள் சிம்பிளாக சேஞ்ச் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் 1/2 டிவைடட் பை 2/4ன்னு கொடுத்துருக்கேன்னா இந்த சிம்பிளில் என்ன சிம்பிள் இது டிவிஷனுங்களா டிவிஷனை மல்டிப்ளையாக சேஞ்ச் பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணும்போது 2/4 2ங்கிறது நியூமரேட்டர் டிங்கிறது டினாமினேட்டர் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும் 4/2ன்னு இப்போ என்ன பண்ணலாம் இது சால்வ் பண்ணலாம் கிராஸ் கூட பண்ணலாம் பாருங்க how many times 2 times 2 இந்த 2 கேன்சல் பண்ணால் 1 இஸ் த ஆன்சர் 1னா நம்ம டினாமினேட்டரில் 1ன்னு இருக்கிறது தான் அர்த்தம் கிளியர் ஸோ இந்த நெக்ஸ்ட் சம் பாருங்க இங்கே என்ன இருக்குது 6 டிவைடட் பை 1/2ங்களா அப்போது 6க்கு டினாமினேட்டர் எதுவும் இல்லைன்னா 1ஆக இருக்குது நீங்கள் எப்போவுமே 1 போடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக தான் நான் இப்படி போடுறேன் இப்போது நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும் டிவிஷன் சிம்பிளை என்ன சிம்பிளாக சேஞ்ச் பண்ணணும் இப்போது மல்டிப்ளை சிம்பிள் 1/2 என்னவா மாறும் 2/1 அப்போ 6 2s are 12/1 is equals to 12 இதுதான் நம்மளுடைய division of fractions so one more example நான் எழுதியிருக்கேன் இங்கே பாருங்க இப்போ 6 இருக்கா 6 into 1/4 என்னவா சேஞ்ச் ஆகும் 4/1 சேஞ்ச் ஆகுமா ஸோ 1 டிவைட் பண்ணால் 1 தான் 6 into 4 how many times கிடைக்கும் 6 4s are 20 ஸோ 6 4s என்னன்னு கிடைக்கும் 24 clear